இந்த கிளாஸில் பார்க்க போகிறது இம்பேக்ட் அண்ட் ஷாக் லோடிங். இம்பேக்ட் லோடிங்கிறது வந்து ஒரு சடன்லி அப்ளைட் லோட் தான். ஓகேவா? இப்போ இங்கே 2 ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 எனர்ஜி எக்வேட் பண்ணுறீங்க. ஒன்று ஸ்ட்ரெயின் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டும் எக்வேட் பண்ணுற ஃபார்முலா பார்த்துக்கோங்க. தென் ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 இன்டு பி இன்டு டோஎல். டோஎல் மீன்ஸ் சேஞ்ச் இன் லெங்க், பிங்கிறது ஸ்டாட்டிக் லோட். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ்ட், தட் இஸ் W into H plus dou L. W means value of weight, then H means the distance, then dou L is change in length, that is deflection. Okay, the next impact stress or bending stress due to impact load, sigma I is equal to sigma plus sigma into 1 plus root of 2H divided by dou L. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி பாருங்கள். இப்போது இதில் வந்து 2 லோடு இருக்குது. ஒன்று W, இன்னொன்று வந்து P. W அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் தி வெயிட். இனிஷியலாக இந்த காலரில் இம்பேக்ட், இந்த லோடு வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்டில் இருக்குது அதுதான் வந்து என்னது W. சம் ஹைட் இருக்கும் இந்த காலர்லேருந்து, சம் டிஸ்டன்ஸில் தான் இந்த வெயிட் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸில் இருந்து சடன்னாக இந்த வெயிட் கீழே விழும். ஓகேவா? பாருங்கள், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வெயிட் வந்து ஒரு 10 கிலோகிராம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமே. 10 கிலோகிராம் 10 நியூட்டன் எடுத்துக்கோங்க. 10 கிலோகிராம் எடுத்துக்கோங்களேன். 10 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா இந்த வெயிட் வந்துட்டு சடனாக இங்கே கீழே விழும்போது இந்த 10 கிலோகிராம் அப்படிங்கிறது இங்கே சடனாக விழும்போது அந்த 10 கிலோகிராமை விட அதிகமாக தான் இங்கே காமிக்கும். புரியுதா? இப்போ நம்ம வெயிட்டை தூக்கி நார்மலாக வைக்கிறோம் அப்படின்னா அந்த 10 கிலோகிராமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வெயிட்டை எடுத்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்படி மெதுவாக வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அதே 10 கிலோகிராம் தான் இருக்கும். இல்லை, நான் வந்து சம் ஹைட்டில் இருந்துட்டு இந்த வெயிட்டை 10 கிலோகிராம் வெயிட்டை நான் இப்படி சடனாக போடும்போது அந்த 10 கிலோகிராமை விட அதிகமாக தான் அது காமிக்கும். ஓகேங்களா? நான் இப்போது பாருங்கள், இப்படி சடனாக நான் அப்ளை பண்ணுறேன்ல, இந்த லோடு தான் நான் வந்து இம்பேக்ட் லோடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, இப்போது W அப்படிங்கிறது லோடு, அதாவது இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட் இருக்குது. சரியா? இனிஷியலாக இருக்குது. நெக்ஸ்ட் P அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் அட் விச் த டிஃப்ளெக்ஷன் dou L இஸ் ப்ரொடியூஸ்ட். அதாவது அந்த வெயிட் வந்துட்டு இங்கே இம்பேக்ட் ஆனதுக்கப்புறமா, கீழே விழுந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு டிஃப்ளெக்ஷன் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அந்த லெங்க்த்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் காமிக்கும். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்போது அங்கே என்ன லோடு அப்ளை ஆச்சுதோ அதுதான் P. ஓகேங்களா? இது வந்து ஒரு வெர்டிக்கல் பார் தான். இந்த வெர்டிக்கல் பாரோடைய டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வெயிட் ஃபால் ஆகுது. தென் L அப்படிங்கிறது வந்து இந்த பாருடைய லெங்க்த்து, dou L அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லெங்க், தென் W மீன்ஸ் வேல்யூ ஆஃப் வெயிட், தென் திஸ் இஸ் த. இப்போ இம்பேக்ட் லோடிங்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள், an unknown weight falls through 10 mm on a collar rigidly attached to the lower end of a vertical bar. An unknown weight falls through 10 mm on a collar rigidly attached to the lower end of a vertical bar, 3 meter long and 600 mm square in section. If the maximum instantaneous extension is known to be 2 mm, what is the corresponding stress and the value of unknown weight? Take Young's modulus E is equal to 200 kilonewton per mm square. ஓகேங்களா? இப்போது இந்த கொஸ்டின் வந்துட்டு இம்பேக்ட் லோடிங்கில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் தான், கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இது வந்து இம்பேக்ட் லோடிங் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ தான். அண்ட் அன்னோன் வெயிட் ஃபால்ஸ் த்ரூ 10 mm ஃபால்ஸ் ஃப்ரம் a distance of 10 mm அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது 10 mm டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு வெயிட் வந்து கீழே விழுது அப்படிங்கும்போது அது வந்து என்ன, சடன்லி அப்ளைட் லோடு தான். அப்போ வந்து அது இம்பேக்ட் லோடிங் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா எழுதுங்க. அண்ட் அன்னோன் வெயிட்டோட வேல்யூ தெரியாது. ஓகே, ஃபால்ஸ் த்ரூ 10 mm ஆன் ஏ காலர். எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து விழுது? 10 mm. ஸோ H is equal to 10 mm. And rigidly attached to the lower end of vertical bar,
3 மீட்டர்லாம். ஸோ லென்த் ஆஃப் தி பார் L is equal to 3 மீட்டர். அதை எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 3000 mm. and 600 mm square in section or 600 mm square in cross section அப்படின்னு கொடுப்பாங்க. that is A mm squareல கொடுத்தா அது ஏரியா A is equal to 600 mm square. if the maximum instantaneous extension is known to be 2 mm, extension அப்படிங்கிறது வந்து டிஃப்ளெக்ஷன் தான், அதாவது dou L is equal to 2 mm. what is the corresponding stress and the value of unknown weight? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் சிக்மா அண்ட் த வேல்யூ ஆஃப் அன்னோன் வெயிட் இஸ் டபிள்யூ. ஸ்ட்ரெஸ் அண்ட் வெயிட் இது ரெண்டு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அனதரும் டேட்டா கொடுத்துருக்காங்க. டேக் இ மீன்ஸ் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் 200 kN/mm square. ஓகேவா, இதை வந்து Nm/mm square கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 10⁻³ மல்டிப்ளை பண்ணி Nm/mm square கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, என்ன ஃபைண்ட் பண்ண போகிறீங்க? ஸ்ட்ரெஸ் சிக்மா அண்ட் வெயிட் டபிள்யூ, அதையும் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டு ஃபைண்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா. ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். இப்போது யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ இருக்குது, தென் டோ எல் அண்ட் எல் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள், இப்போது யங்ஸ் மாடுலஸ் இ இருக்குது, கேபிட்டல் இ, தென் எக்ஸ்டென்ஷன் டோ எல் அண்ட் எல் இருக்குது. டோ எல் அண்ட் எல் அதாவது டிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் இன் லெங்க் அண்ட் லெங்க், இது ரெண்டு டேட்டாவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, யங்ஸ் மாடுலஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, E is equal to stress by strain. Young's modulus E is equal to stress by strain. So E is equal to sigma divided by strain, small e. ஓகேங்களா, இப்போ கேபிட்டல் அதாவது யங்ஸ் மாடுலஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 200 × 10⁻³ Nm square. தென் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் E வேல்யூ தெரியும், இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஸ்ட்ரெஸ் சிக்மா, இதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க, டிவைடட் பை ஸ்ட்ரெயின் E. இங்கே ஸ்ட்ரெயின் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டோ எல் இருக்குது, எல் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் E is equal to சேஞ்ச் இன் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க். ஓகேங்களா, தட் இஸ் டோ எல் டிவைடட் பை எல். டோ எல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 mm டிவைடட் பை எல் இஸ் லெங்க் ஆஃப் தி பார், தட் இஸ் 3 மீட்டர், அதாவது 3000 mm. ஸோ 2 டிவைடட் பை 3000 போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயினுடைய வேல்யூ 0.00067. ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா டோ எல்லும் எம்எம்மில் தான் இருக்குது அண்ட் லெங்க்த்தும் எம்எம்மில் தான் இருக்குது. ஸோ யூனிட் வந்து எம்எம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து இப்போ பாருங்கள், இப்போது ஸ்ட்ரெயின் E கால்குலேட் பண்ணிட்டீங்க, யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ தெரியும். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் E இன்டு ஸ்ட்ரெயின் ஸ்மால் e. ஓகேவா, இதிலிருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 134 Nm/mm square வந்திருக்கு. சரிங்களா, அப்போது இங்கே ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் அண்ட் வெயிட். ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்க, 134 Nm/mm square வந்திருக்கு. அடுத்த செகண்ட் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் வெயிட், அன்னோன் வெயிட் W. இந்த வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியலாக இம்பேக்ட் லோடிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரெண்டு ஃபார்முலா படிக்க சொன்னோம். ஒன்று வந்து எனர்ஜி இக்குவேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து இம்பேக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறது. இப்போ இங்கே எனர்ஜி இக்குவேட் பண்ணுறோம்ல, ஸ்ட்ரெயின் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது ரெண்டையும் இக்குவேட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா எழுதிக்கோங்க, 1/2 P × dou L. தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ்ட்டுக்கு வந்து W × H + dou L. ஓகேவா, இங்கே வந்து dou L வேல்யூ தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், P வேல்யூ தெரியாது. ரைட் ஹேண்ட் சைடில் W வேல்யூ தெரியாது, H அண்ட் dou L வேல்யூ தெரியும். Pனா என்ன, ஸ்டாட்டிக் லோட். ஓகேவா, ஸ்டாட்டிக் லோட் அதாவது Pங்கிறது இனிஷியலாகவே நான் சொல்லிட்டேன், அதாவது அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து எந்த லோடில் க்ரியேட் ஆகுதோ அதுதான் P. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா என்ன, லோடு பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் P பை ஏரியா. இங்கே ஆல்ரெடி இங்கே ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்க, தட் இஸ் 134 Nm/mm square. 134 சிக்மா இஸ் ஈக்குவல் டு 134 அண்ட் ஏரியா ஏங்கிறது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 600 mm square கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் லோட் P வேல்யூ கிடச்சிடும், தட் இஸ் 60400 Newton. இப்போ P வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா டேட்டாஸும் கிடச்சிச்சு, அதை அப்படியே வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. தென் W கால்குலேட் பண்ணிடலாம். பாருங்கள், 1/2 × Pக்கு 80
80,400 80,400 இன்டு டோ எல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 mm கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே போட்டாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் டபிள்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க இன்டு ஹெச் அதாவது வெயிட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ஆக்ட் ஆகுது அதுதான் ஹெச், தட் இஸ் 10 mm அண்ட் டோ எல் இஸ் 2. இதிலிருந்து நீங்கள் டபிள்யூ கால்குலேட் பண்ணிடலாம். எவ்வளோ வந்திருக்கு 6,700 நியூட்டன். ஸோ சிக்மா அண்ட் டபிள்யூ இதை ரெண்டும் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினில் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு வந்து 2 or 3 டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சிம்பிள் தான்.